எல்லாருமே லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மக்கா. காப்பியை குடிச்சிட்டு அது கிளம்போலோன்னு பார்த்தா இன்னும் கிளம்புற ஐடியாவிலே இல்லை போல. அப்படியே உட்காந்துருக்காளுவ. ஷோ, இன்னும் என் உயிரை எடுத்துக்கிட்டு தான் போகலோ என்னம்மாப்பா. உமா, சும்மா சொல்லக்கூடாது பத்தியா? 4 முடி போட்ட காஃபி 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 தான். என்ன டேஸ்டா போட்டிருக்கு. நாளைக்கு வாங்கி தின்னதுக்கு தான் பிளானை போட்டுட்டாலோ என்னன்னு தெரியலையே. ஆமா சின்ன பொண்ணு, வசந்தி அக்கா மனசு வச்சு பண்ணுனா பண்ற சமையல் ரொம்ப டேஸ்டா இருக்கான். அதுவே வேண்டா விருப்ப அரை குறையா பண்ணோன்னு நினச்சிக்க, வாயில வைக்க முடியாது. ஆமா, வாயில வைக்க முடியாது. பெரிய கண்டுபிடிச்சிட்டாளுவ. கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கா? என் வீட்டில் நான் தரையில் இருக்கேன், அவளும் 2 சொகுசா சோஃபால உட்காந்துருக்காளுவ. ஒரு வார்த்தையக்கா மேலே உட்காருங்கன்னு சொல்லியாளுவலா. ஏன் 4 முடி இங்கேயாமா இருக்கிறிய? அலக்கம் கட்டாம இருக்கிறிய? ஆமா, நான் இதுல இருந்தது நீ காணல. ரொம்ப நடிச்சாதானே? சும்மா கேட்டேன்க்கா. என்ன மனசுல திட்டிட்டு இருந்த மாதிரி இருக்கு, அங்க திட்டுறது இங்க கேக்குது. என்ன திட்டுறிய? சின்ன பொண்ணு, நான் என் போக்குல இருக்கேன், நீ சும்மா இருக்க விட பாத்துக்க. என்ன 4 முடி, ஒரு கப்பு காஃபி தந்ததுக்கா மூஞ்ச இப்படி தூக்கி வச்சிட்டு இருக்கிறிய? நான் ஒன்னும் அதுக்கு இருக்கலம்மா, நான் என் போக்குல இல்ல இருக்கேன், என்னை இருக்க விடுங்க. ஆனா ஒன்னு இழுவ, ராத்திரி சாப்பாட்டு உன் வீட்டுக்கு தான் வருவேன். வாங்க, ஆல்வேஸ் வெல்கம் யூ. இன்னைக்கு ராத்திரி தானே வருவா? வா, நான் வீட்டுல இருந்தா தானே. என்ன நைட்டு சாப்பாட்டு உன் வீட்டு தான் வரவேன்னு சொல்லி இழுவ ஒண்ணுமே சொல்லாம வான்னு சொல்லியா? என்னவா இருக்கா? எதுவா வேணா இருக்கட்டு, ராத்திரி சாப்பாட கண்டிப்பா உமாள் வீட்டுல தான் முடிச்சணும். நாளைக்கு காலையில சின்ன பொண்ணு கவனிச்சுக்கலாம். சின்ன பொண்ணு. என்னக்கா இவ்வளவு தூரம் தேடி வந்திருக்கிறிய? இல்லம்மா, கடைக்கு போனேன். உன் மாமியார் தான் சின்ன பொண்ணு வசந்தி வீட்டுல இல்லைன்னா உமாளுக்கு வீட்டுல இருப்பா, கண்டா வர சொல்லுன்னு சொல்லிவிட்டு நான் உமா வீட்டுல போய் பார்த்தேன், அங்க இல்ல. அதான் வசந்தி வீட்டுல இருக்குதேன்னு பாத்துட்டு போலான்னு வந்தேன். சீக்கிரம் போயா, தேடிக்கிட்டே இருக்குது. சரிக்கா, நான் போறேன். அப்புறம் குழுவுல சாரி எடுக்கிறேன்னு சொன்னாவே இல்லையா? ஏதாவது முடிவாச்சா எப்படி? குழுவே உண்டா கிடையாதான்னு கரெக்டா எங்ககிட்ட சொல்ல மாட்டேன் இந்த கீதா. இதுல சாரி அடிக்கிறத பத்தி எங்ககிட்ட சொல்ல போறா? அவ அப்படிதானே, அவளுக்கு எங்கேயாவது சுத்தம்னா எடுக்கணும்னா கரெக்ட் டைமுக்கு போவா. குழு இல்லைன்னு ஒரு வார்த்தை உங்கள்கிட்ட சொல்லலையா? என்கிட்டலாம் காலையிலே வந்து சொன்னா. நாங்க இவ்வளவு நேரம் குழுவுல போய் இருந்துகிட்டு கிடையாதுன்னு சொன்னா இங்க வந்திருக்கோம்க்கா. இது சொல்ல வேண்டியதானே பாத்திமா? அவ எங்க வசந்தி நம்மள தேடி தேடி வந்து சொல்லுவா. அவ புஷ்பாலிட்டனா போய் சொல்லுவா, வேற யார்கிட்ட வந்து சொல்லுவா. சரி சின்ன பொண்ணு, போ, நேரமே தேடிக்கிட்டு இருக்கான். எனக்கு வீட்டுல வந்து வேலை கிடக்கு, நான் போறேம்மா. சரிக்கா, நீங்க கிளம்புங்க. நீ சின்ன பொண்ணு ஒழுங்கா சீக்கிரம் ஓடி போ. ஏற்கனவே அந்த சரஸ்வதி பாட்டி ஒரு வாட்டி வந்து சொல்லியாச்சு, நான் பாத்திமால்கிட்ட சொல்லி விட்டுருக்கு. இவன் மாமியார் தேடி வரக்கூடாது போவாமா. அதுக்கப்புறம் உன் மாமியாரை வந்து என் மருமோ அவ பாட்டுக்கு தான் இருந்தா, வசந்தி தான் கூட்டிட்டு போயிட்டான்னு சொல்லிட்டு 1008 நொட்டம் சொல்லிட்டு இருக்கான். கிளம்புன நீ போ. ஏக்கா, என்ன யாராச்சும் கொண்டுடுறீங்களாக்கா? அந்த கதையே கிடையாது. நீ ஏதோ உன் மாமியாரை பத்தி பயந்த மாதிரியும் இந்த நடிப்பில் இங்க நடிச்சாத. கிளம்பு. கலவிட்ட சொல்லிவிடும் போதே போயிருக்கேண்டியது. இதுல வந்து பேசி 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 மறந்தே போச்சு பாருங்க. சரிக்கா, பின்ன நான் கிளம்பியேன்னா வாயுமா. பாய் சின்ன பொண்ணு. என்னக்கா எழும்பிட்டிய? இல்லவ, நீ அவ கூட சேர்ந்து ரொம்ப தான் ஓவரா பண்ணிட்டு இருக்கானா? வாலிப வயசுல இதெல்லாம் சகஜம் தானக்கா, விடுங்க. போன புரியுதல? அவ என்னெல்லாம் பண்ணியானே? நான் சொன்னா உனக்கு ஏன் மேல கோவம் வரும். கேட்டுக்க, கிளாஸ் அரிசி போடுன்னு சொன்னதுக்கு 3 கிளாஸை போட்டு கொதிச்சு வச்சுட்டு போயிருக்கா உன் பொண்டாட்டி. நான் சொல்லியதை கேட்கும் போதே உனக்கு இவ்வளோ கோவம் வருதே. இவ்வளோ கூட காலையில இருந்து சாயங்காலம் வரை குப்பை கொட்டிய எனக்கு எவ்வளோ கோவம் வர யோசிச்சு பார்த்துக்க. இப்ப அவ எங்கம்மா போனா? எங்க போனாளா? எங்க போனா நீ என்கிட்ட கேக்கியா? என்ன அவ போற வர இடத்துல என்கிட்ட சொல்லிட்டால போறா? காலையில அந்த 3 கிளாஸையும் அடுப்புல போட்டுட்டு போனவாதான். சாயங்காலம் குழு உண்டு சொல்லிட்டு இங்க இருந்து போய் சொல்லியா? ஆனா குழு எதுவுமே கிடையாதான் பாத்துக்க. அவ நினைச்சிருப்பா இவ வீட்டுக்குள்ள தானே இருக்கியா, நம்ம வெளியே சுத்தியதானே இவளுக்கு தெரியவா போகுது. நீ அவ எங்க போனாலும் எடுத்தாலும் என் காதுக்கு உடனே நியூஸ் வந்துடும் மக்கா. நானும் எவ்வளவுதான் பொறுமையா போறது நீ பாத்துக்க. இது எல்லாம் சரிபட்டே வராது. இன்னைக்கு இது இருந்த நாளைக்கு இது இருந்த நீ பாக்க அது தலைக்கு மேல யாருக்கிட்டு போயிட்டு இருக்கியால. நான் இப்பவே போய் அவளை கூட்டிட்டு வரேம்மா. நீ எங்கேயும் அவளை தேடி போண்டான். அவ ஊர் மாடு மேய்ச்சிக்கிட்டு எப்ப வாரான்னு பாரு, அதுக்கப்புறம் அவள்கிட்ட கேளு. நீ கொதிக்கிற தண்ணியில அரிசியை கழுவி போடுன்னு சொன்னா அவ கப்பக போட்டிருக்க. அவ என்ன நினைச்சிட்டு இருக்கா? என்ன நினைச்சிட்டு இருக்கான்னு உன் பொண்டாட்டிட்டு தான் கேட்கணும். ஐயோ, பரோட்டா என்னெல்லாம ஏற்றி விட்டுட்டுலையா இருக்கு. கன்ஃபார்ம் நெகத்திட்டு கன்ஃபார்ம்.
ஏங்க ஐயே உட்காருங்கங்க. எனக்கெல்லாம் எதுக்குங்க நீங்க எழுப்பி மரியாதை தரீங்க? உட்காருங்க. நான் தப்பா எதுவும் நினைச்சிருக்க மாட்டேன். கேள நக்கல பாரு. சின்ன பொண்ணு ஆ சொல்லுங்கங்க. என்ன பாரு, நீ இப்ப எதுக்கு நல்ல பிள்ளை மாதிரி குனிஞ்சு நின்னுட்டு இருக்கா? என்ன முதல்ல பாரு. சொல்லுங்கங்க. என்னாச்சு? கோவமா இருக்க மாதிரி இருக்கு. ஒண்ணும் தெரியாத மாதிரி ரொம்ப நடிப்பால. இவங்க நடிப்புல விழுந்துறாத. ஆமா, மத்தியானம் அம்மா வந்து சோறு வைக்க சொன்னதுக்கு கொதிக்கிற தண்ணியில 3 கிளாஸ் போட்டுட்டு போனியாமே, அப்படியா? பொறுமையா போலான்னு பார்த்தா ரொம்ப ஓவரா தான் போயிட்டு இருக்கிறிய. நீங்க என்கிட்ட என்னங்க சொல்லிட்டு போனீங்க? என் அம்மா என்ன சொல்லியாவளோ அதை கேளு, அதை மீறி நீ எதுவும் செய்யாதன்னு என்கிட்ட சொல்லிட்டு போனீங்க. ஆமா சொல்லிட்டு போனேன். அதுக்கு சோறு வைக்க சொன்ன 3 கிளாஸ் தூக்கி போட்டிருக்கியா? அறிவில்லையா சின்ன பொண்ணு உனக்கு? உங்க அம்மா கிட்ட கேளுங்க அறிவு இருக்கா இல்லையானே. நான் கேக்கே அடுப்புல தண்ணி கொதிக்குது என்ன பண்ணணும்னு கேட்டனா இல்லையான்னு கேளுங்க. கேட்டால அத கேட்டா. அதுக்கு உங்க அம்மா என்ன சொன்னாவ தெரியுமா? 3 கிளாஸ கழுவி போடுன்னு சொன்னாவ. லே 3 கிளாஸ்ங்கிறது 3 கிளாஸ் அரிசிய. இது கூட தெரியாத இந்த கூமுட்டையி. 3 கிளாஸ கழுவி போடுன்னு சொன்னவ. நான் 3 கிளாஸ் நல்லா கழுவி போட்டாச்சு. அதுக்கப்புறம் சொல்லியாவ கிளாஸையா போடுதுன்னு அரிசியை போடுன்னு. இவைய நினைச்சு மாத்தி பேசுவவ. அதுக்கு தக்கன நான் மாறிட்டா இருக்க முடியும். நான் நீங்க சொன்னதால ஒரே வார்த்தைக்காகவாக உங்க அம்மா சொன்னதெல்லாம் எனக்கு செய்திருக்கேன். ஏமா நீங்க சொன்னதனமா அவ செய்திருக்கியா? வர்க்கீஸ் நீ என்ன அவள கூட சேர்ந்து லெப்பையால ஆனா லெப்ப மாதிரி பேசிட்டு இருக்கியா? இல்லம்மா, அவளுகிட்ட நான் தான் சொன்னேன், அம்மா என்ன சொல்லி அவளோ அதை மட்டும் செய், அதை தாண்டி எதுவும் செய்யாதானே. நீங்க 3 கிளாஸ்ல அரிசியை கழுவி போடுங்கன்னா போட்டிருப்பாமா. நீங்க 3 கிளாஸ கழுவி போடுன்னு சொன்னீங்க இல்லையா? அதான் அவ 3 கிளாஸ கழுவி போட்டுட்டான்னு நினைக்கியம்மா. கடவுளே வந்ததுதான் அரலூசனி பார்த்தா பெத்தது அதுக்கு மேலே இருக்கு. இருந்தாலும் நீ பண்ணுனது தப்புதான் சின்ன பொண்ணு, கொஞ்சம் யோசனை வேண்டாமா? எனக்கெல்லாம் அப்படி மாத்தி எல்லாம் பேச தெரியாதுங்க. நீங்க சொன்னதை நான் செய்தேன், உங்க அம்மா சொன்னதை நான் கேட்டேன். இது நான் பண்ண தப்புனா என்ன மன்னிச்சிருங்க, அவ்வளவுதான். போ சின்ன பொண்ணு, அம்மிட்ட ஒரு வாட்டி மன்னிப்பு கேட்டுறான். எனக்காக கேளு சின்ன பொண்ணு, அம்மைய பேரு கோவத்துல இருக்கு. சரி ஏமனா எதுக்கு இப்படி மூஞ்சி கிட்டாத நிக்கியா? தே என்ன மன்னிச்சிருங்க தே. எழும்புன ஃபர்ஸ்ட் எழும்பி தோல ஃபர்ஸ்ட். மன்னிச்சிட்டேன்னு சொல்லுங்க தே. சாரி அத்தே. வர்க்கீஸ் இவளை எழும்ப சொல்லு, கழுத்தை நரிச்சு கொன்னுடுவா போல இருக்கு. எழுப்ப சொல்லு சின்ன பொண்ணு, எலும்பு சின்ன பொண்ணு. தே அப்ப என்ன நீங்க மன்னிச்சிட்டீங்களா? இவள உள்ள போ சொல்லல. இவள முகத்தை பார்த்தாலே எனக்கு கோவமா வருது. இவள போ சொல்லு தயவு செய்து. நீ உள்ள போ சின்ன பொண்ணு, அதான் அம்மா மன்னிச்சிட்டாவிலே உள்ள போ. சரிங்க. யாருகிட்ட? என்கிட்டயா? நடக்குமா?